அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் அற்புதமான நேரம். மீனராசிக்காரர்கள் இனி தவற விட்டு விடாதீர்கள். இந்த வேளையில் இழந்த அனைத்தையும் மீட்கும் அற்புதமான நேரமாக இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கிறது. ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகளை பார்க்கும் போது இந்த மாதத்தின் துவக்கத்திலே ராசியின் அதிபதியான குரு உச்சம், மங்களகரகரான செவ்வாயின் ஆட்சி பலம் மற்றும் சுக்கிரனின் ஆட்சி பலம் என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுவதால் நினைப்பதை காட்டிலும் பல வருடங்களுக்கு பிறகு அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைப்பதோடு இனிமையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல பல காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்திலே ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். ராசியின் ஆதர் உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான அமைப்பாகவும் பல்வேறு வகையான யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்வது அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிசாரமாக சென்றாலும் அமோகமான நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. வீடு வாங்கும் யோகம் உண்டு. நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நல்ல பல அற்புதமான யோக வாய்ப்புகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. விருப்ப ஓய்வு, விரும்பிய மாறுதல் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான சூழல் போன்ற அனைத்துமே உறுதியாகவே நன்மை நிறைந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் அற்புதமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் சிறப்பான ஒரு தருணமாக அமைகிறது. தொழிலை துவங்குதல், தொழிலில் லாபத்தை உயர்த்துதல் போன்ற அனைத்தும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் அவரது சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு லாபஸ்தானத்திற்கும் வலுவாக கிடைக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாதையில் நின்ற பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனி பகவான் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் வக்ரகதியில் வலம் வருவது என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான தடை, தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை, சுப விரயங்களை
வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைத்த காரியம் நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட அவர் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். அதே வேளையில் ராகு வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு வீண் விரயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் நிழல் கிரகமான ராகு கேது நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக 7.5 சனி காலகட்டம் என்றாலும் அற்புதமாக கைகூடுகிறது. விருச்சக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று விருச்சக ராசியில் அமர்கிறாருங்க. இது மீனக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவர் ஆட்சி பலம் பெறுவதால் எல்லா வகையிலும் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உண்டு. மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். திடீரென ஏற்படக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதால் பல விஷயங்களில் மகிழ்ச்சியும் நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. கடல் தாண்டி சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் பல மடங்கு உயரும். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் இனிமை நிறைந்த வாய்ப்புகளும் உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறுவதால் மிக மிக அற்புதமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புத சுக்கிர யோகம் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த யோக வாய்ப்புகள் கிடைப்பதால் நினைத்ததை நினைத்தபடியே மீனராசிக்காரர்கள் செய்து முடித்து நன்மையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மேலும் வாழ்வில் இருப்பவர்களுக்கு தள்ளி தள்ளி சென்ற விஷயங்கள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு நிர்ணயித்த இலக்கை அடையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். மாணவ மாணவியருக்கு ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் சரியான பாதையை தேர்வு செய்து பயணிக்கும் யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் அற்புதமாக கைகூடும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல வருடங்களுக்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும்.